பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா தஹஜத் நேரத்துல தொழுக வேண்டிய ஒரு சிறப்பான சூறாவை சொல்ல போறோம். இதை ஓதி நீங்க தொழுது பாருங்க, நிச்சயமாக உங்களுடைய தஹஜத் தொழுகை ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். இந்த தஹஜத் அப்படிங்கிறது இந்த ரமலான் மாசத்துல எல்லாருக்குமே ஈஸி. மத்த நாள்ல தஹஜத்தை பத்தி பேசினா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் தொழுவாங்க, ஒரு சிலர் தொழுவ மாட்டாங்க. அதனால விட்டுட்டு போயிருவாங்க. நான் எங்க 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தொழுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இப்ப எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, அதுவும் வேலை செய்யக்கூடிய பெண்கள்லாம் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு தான் எந்திரிச்சு சமைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் எந்திரிப்போம், சமைப்போம், சஹர் செய்வோம். எல்லாருமே எந்திரிப்பாங்க. நோன்பு வைக்கிற எல்லாமே குழந்தைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், ஆம்பளைகளா இருக்கலாம், யார் வேணா பாத்தீங்கன்னா எந்திரிப்பாங்க. மத்த நாள்ல எல்லாம் அவங்கள தொழுகுன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த நாள்ல தொழுகுவாங்க யாரா இருந்தாலும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நாட்கள்ல இந்த மாதிரி தொழுது பாருங்க. இந்த ரமலான் முழுவதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தஹஜத் கிடைக்கும். எந்திரிங்க, அதாவது காலையில சஹருக்கு எந்திரிங்க. சஹருக்கு எந்திரிச்சுட்டு ஒழு செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ரெடியாவோம், பிரஷ் பண்ணுவோம், ஒழு செய்வோம். ஒழு செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காத், எச்சா இல்ல 2 ரக்காத் இப்படி தொழுவுங்க. தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு நீங்க போய் என்ன பண்ணுங்க, உங்க சஹர் வேலையை பாருங்க. அப்படி இல்ல நான் கொஞ்சம் நேரமா சஹர் பண்ணிடுவேன் அப்படின்னா, நேரமா சஹர் பண்றவங்க என்ன பண்ணுங்க, சஹர் செஞ்சுட்டு கூட என்ன பண்ணலாம், தஹஜத்தை தொழுதுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒன்னா சஹருக்கு முன்னாடி இல்ல சஹருக்கு பின்னாடி கூட நீங்க செஞ்சுக்கலாம். ஆனா ஃபஜ்ருக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சிடணும். அது மட்டும் ரொம்ப முக்கியம். ஃபஜ்ருக்கு பாங்குக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சிடணும். அப்படி செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும்னா தஹஜத்தை 2 ரக்காயத்து தக்பீர் கட்டிக்கோங்க. தக்பீர் கட்டிட்டு எப்பவும் போல முதல் ரக்காயத்துல சனா ஓதுங்க, அப்புறம் அல்கம் சூரா ஓதுங்க. அதுக்கப்புறம் 11 தடவை குல்ஹு வல்லாஹு அஹது சூரா ஓதுங்க. 11 தடவை குல்ஹு வல்லாஹு அஹது சூரா ஓதிட்டு அடுத்தது 2வது ரக்காயத்து. 2வது ரக்காயத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அல்கம் சூராவோடு கௌசர் சூறாவை 11 தடவை ஓதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஓதுறோம், குல்ஹு வல்லாஹு அஹது சூரா ஓதுறோம். 2வதுக்கு என்ன ஓதுறோம், கௌசர் சூறாவே ஓதுறோம். கௌசர் சூறாங்கிறது அல்லாஹுடைய அருட்கொடைகளை நினைவுபடுத்தக்கூடிய சூறா. குல்ஹு வல்லாஹு சூறாங்கிறது அல்லாஹுடைய ஷிஃபத்துகளை நினைவுபடுத்தக்கூடிய சூறா. இந்த 2 சூறாவுமே 11 முறை ஓதி எப்ப போல நார்மலா 2 ரக்காயத் தொழுது முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல என்ன பண்ணுங்க, துவா செய்யுங்க. ரொம்ப உருகி அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயமாக உருகி துவா செய்யக்கூடியதை ஏற்றுக்கொள்றான். ஏன்னா தஹஜத் நேரம் அப்படிங்கிறது அல்லாஹு கீழ்வானத்துல இருக்கக்கூடிய நேரம். எங்கிட்ட கேட்கிறவங்க யாருமே இல்லையா, நீங்க கேட்பதை கொடுப்பேன், யாருமே பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா, உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதனால அந்த தஹஜத் நேரத்துல, அந்த சஹர் நேரத்துல ஃபஜ்ர் வர வரையும் நீங்க என்ன பண்ணுங்க, துவா செய்யுங்க. ரொம்ப முக்கியமா அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய அமலே அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டிய துவா தான். கீழ்வானத்துல இருக்கக்கூடிய ரப்பே, எனக்கு என்ன பண்ணு, இந்த ஒரு தேவையை நிறைவேற்றி கொடு, என்னுடைய ரமலான் நோன்பை ஏற்றுக்கொள். இன்னும் இந்த ரமலான் மாசம் யாரை விட்டு கடந்து செல்வதற்கு முன் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் காப்பாத்துவானாக. அப்ப ரமலான் உங்களை கடந்து போகிறதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பும் நீங்க பெற்றிருக்கணும். அப்ப நமக்கு இன்னும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள் ஒரு 22, 23 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும், பாவ மன்னிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால என்னுடைய எல்லா முன்பின் பாவங்கள், பெரிய சிறிய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்ச கையோட என் தேவைகளையும் நிறைவேற்றி கொடு. நான் ரொம்ப வருஷமா இந்த விஷயத்துக்காக காத்திருக்கேன், உன்னுடைய மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையோட நான் காத்திருக்கேன். அல்லாஹ் நிச்சயமா நீ எனக்கு சிறந்த வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல என்ன பண்ணுங்க, ரொம்ப துவா செஞ்சு இறங்குங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த காரியத்தையும் உங்களுக்கு லேசாக்குவான். தஹஜத் தொழுது பாருங்க, நிச்சயமா ஒரு நிம்மதி வரும். நம்ம எவ்வளவோ தொழுகிறோம், ஆனா தஹஜத் மட்டும் என்ன பண்றோம், விட்டுறோம். சிலர்ல சஹருக்கு எந்திரிக்கும் போது கூட தொழுக மாட்டேங்கிறாங்க. என்னத்த சொல்றது, அவங்களை எல்லாம் சொல்லுங்க. முக்கியமா பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க. எந்திரிச்சோம் அப்படியே தூக்க கண்ணோட போய் என்ன பண்றாங்க, மூஞ்சியை கழிட்டு சாப்பிடுறாங்க, அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படிலாம் விடாதீங்க. சஹர் செஞ்சா தஹஜத் தொழுக வைங்க, ஃபஜ்ர் தொழுவீங்க. இது 2ஐயும் தொழுகாம அவங்களை தூங்க விடாதீங்க. ஏன்னா நாளைக்கு அல்லாஹ் ஒரு பெற்றோரை தான் முதல் கேள்வி கேட்பான். அதனால ஒரு கணவருக்காகட்டும், ஒரு குழந்தைகளுக்காகட்டும் நாம தான் வழிகாட்டணும். இந்த நாள்ல முழிச்சிருக்கிற நேரத்துல கூட நீங்களா இதை செய்ய மாட்டீங்களா, அப்புறம் எப்படி நீங்க படிச்சு நாளைக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க? அல்லாஹ் படிச்சதை எக்ஸாம்ல எப்படி ஞாபகம் வச்சிருப்பா, உங்களுக்கு எப்படி நீங்க எழுதி பாஸ் ஆவீங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகள்ட்ட என்ன பண்ணுங்க, பயப்படுத்துங்க. நல்ல முறையில சொல்லி அவர்களை என்ன பண்ணுங்க, படிப்பு வாழ்க்கைன்னு அவங்க உயர்வதற்கே தொழுகை ரொம்ப அவசியம் அப்படிங்கறதே சொல்லுங்க. கணவருக்கு அப்படிதான். நம்ம லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க, நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு, நமக்கு எவ்வளவு தேவை இருக்கு, உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அல்லாஹ்விடத்துல நீங்க முன்னேறி இபாதத் செய்யுங்க. அல்லாஹ் உங்களை வாழ்க்கையில முன்னேற்றுவான்னு சொல்லிட்டு அவர்களை ஆர்வத்தை தூண்டுங்க. குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ஆர்வத்தை தூண்டுங்க. சண்டை போடாதீங்க. ஆர்வத்தை தூண்டி என்ன பண்ணுங்க, அவர்களை தொழுக வைங்க. நிச்சயமா இந்த மாதிரி
நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அமல் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்குமே பலனுள்ளதா இருக்கும். போன ரமலான்ல ஒழுங்கா தஹஜத்தை தொழுது துவா செஞ்சு அந்த துவா கபுலானவங்க இந்த ரமலான்ல எங்கேயோ இருக்கிறாங்க. அப்ப ஒரு ரமலான் நமக்கு ஒரு வாழ்க்கையவே மாத்தும். அல்லாஹ் நாடிட்டான்னு வச்சுக்கோங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய செல்வத்தை கொடுத்துருவான், ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருவான், வாழ்வாதாரத்தை கொடுத்துருவான், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருவான். அந்த மாதிரி நம்ம லைஃப் மாறுறதுக்கு தஹஜத் ஒரு காரணமா இருக்கும். ரமலான்ல இப்படி தொழுதுட்டு துவா செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, ரமலான்ல ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.